முதலமைச்சர் சொல்வதும் அதிமுகவினுடைய விமர்சனத்தையும் நீங்கள் எப்படி மதிப்பீர்? அடிப்படையில் முதலமைச்சர் ஒரு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாங்க. அதில் தொடர்ச்சியாக அவர்கள் சந்தித்து வரக்கூடிய நிறுவனங்களுடைய பட்டியெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபார்ச்சூன் 500 என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் 2 பங்கு அளவிற்கு வலிமை வாய்ந்த நிறுவனங்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதனுடைய சில நிறுவனங்களுடைய கிளைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இப்போ அவருடைய விமர்சனம் என்னவா இருக்குன்னா, இங்கே இருக்கக்கூடிய கிளையை விட்டுட்டு ஏன் முதலீட்டை ஈர்ப்பதற்கு அமெரிக்கா போகணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, ஒரு கிளை இங்கே இருக்குங்கிற காரணத்தினாலேயே முடிவுகளை இவர்கள் எடுக்க போகிறது கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ வெறும் தொழில் முதலீடுகள் மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கான ஏஐக்கான பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்களும் இந்த தொடர்ச்சியான சந்திப்புகளில் கையெழுத்தாகிட்டு இருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதிமுகவிற்கு இது எதையுமே ஜீரணித்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறதுனால தான் இது போன்ற விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. உதாரணத்திற்கு, அதிமுக தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை விட்டு போகும் பொழுது பொருளாதாரத்தினுடைய அளவுங்கிறது 20 லட்சம் கோடி. இன்னைக்கு ஏறக்குறைய 3-4 ஆண்டுகளில் 37 லட்சம் கோடி அளவிற்கு இந்த பொருளாதாரத்தினுடைய அளவை உயர்த்தி இருக்கிறோம். உடனே இவங்க கோவிடை காரணம் சொல்லுவாங்க. நான் சொல்கிற அளவு கோவிடுக்கு முந்தைய அளவு. பொருளாதாரத்தினுடைய உற்பத்தி சார்ந்த பொருளாதாரத்துடைய அளவு 3 லட்சம் கோடியிலிருந்து இன்னைக்கு 7-8 லட்சம் கோடிக்கு நகர்த்தி இருக்கிறோம். ஏறக்குறைய சர்வீஸ் செக்டாரினுடைய குரோத்தை 30% 50% மேலே இன்னைக்கு அதிகப்படுத்தி இருக்கிறோம். இது எல்லாம் ஆர்பிஐனுடைய அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள். இது எதுவும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் அல்ல. அப்போ இந்த மாதிரி வளர்ச்சி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூடுதலான முதலீட்டை ஈர்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது இவர்களால் இந்த அரசிற்கு நல்ல பேர் விடும் என்கிற ஒரு கெட்ட நோக்கத்தினுடைய விளைவாக வரக்கூடிய விமர்சனங்கள் தான் இந்த விமர்சனங்கள்னு பார்க்குறேன். முதலமைச்சர் முன்வைக்கக்கூடிய வாதம் ஒரு புறம், இன்னொரு பக்கத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வச்சிருக்கக்கூடிய கருத்து அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு ஏரியாவை தான் அவர் அதிகமாக சொல்கிறாரு. அது கொலை, கொள்ளை, அப்புறம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. இதில் கவனம் செலுத்தாமல் ஒரு வான வேடிக்கையை காட்டி இதிலிருந்து மக்களை திசை திருப்புறாங்கன்றார். இல்லை, எது வான வேடிக்கை அப்படின்னா, அவர் வெளிநாட்டு பயணம் போயிட்டு என்ன முதலீடை ஈர்த்து கொண்டு வந்தார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது. அதை வேண்டுமானால் வான வேடிக்கை அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாமே தவிர, இப்போது நடக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீடும் ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு தனியாக கமிட்டி அமைச்சு அதில் ஏறக்குறைய இது வரைக்கும் 10,000 கோடிக்கு போட்ட அக்ரிமெண்ட்டில் 7-8,000 கோடிக்கு ப்ராசஸ் நடந்து முடிந்து விட்டது, 3,000 கோடிக்கு பணிகள் தொடங்க இருக்குது அப்படிங்கிறத அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கே தவிர, முந்தைய ஆட்சி போல போட்டப்பட்ட ஒப்பந்தங்களுடைய நிலை என்னன்னு கூட சொல்ல முடியாத நிலையில் ஒரு அரசு இல்லை. அது ஒன்று. இன்னொன்று, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வந்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸை வச்சு மட்டுமே இவங்க பேசுகிறாங்க. சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் கிரைம் டேட்டா எடுத்தீங்கன்னா கடைசியாக வந்த கிரைம் டேட்டா அடிப்படையில் மாநில அரசுகளுடைய எல்லா மாநில அரசுகள்கிட்டையும் ஆய்வு செய்து வழங்கப்படக்கூடிய அந்த கிரைம் டேட்டா, கடைசியாக வந்த கிரைம் டேட்டா இதுவரைக்கும் கடந்த அதிமுக ஆட்சியை விட 76% குற்றங்கள் குறைந்திருக்கு அப்படிங்கிறத தான் சொல்லுது. அதற்கு பிறகு வேற டேட்டா நமக்கு கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கையில் இருந்துச்சுன்னா அதை அவர் கொடுக்கலாம். அப்படி ஃபேக்டோட பேசணும் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு கடந்த ஆட்சியை விடவும் இந்தியாவினுடைய பிற மாநிலங்களை விடவும் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அவருக்கு வேற குற்றச்சாட்டு வைக்க முடியலங்கிறதுக்காக தனிப்பட்ட குற்றச்செயல்களை, இண்டிவிஜுவல் இன்சிடென்ட்ஸை பெரிதுபடுத்தி ஒட்டுமொத்த நிர்வாகமும் சீர்குலைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றார். அது எடுபடாது மக்கள்கிட்ட. இதை தேர்தலுக்கு முன்பும் அவர் சொன்னார். மக்கள் அதை ஒரு பொருட்டாக கருதவில்லை. ஏன்னா மக்களுக்கு உண்மை நிலை தெரியும்.